கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் 11வது வீடான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து உலக நன்மைக்காக தன்னுடைய சுய சுகங்களையும் தியாகம் செய்யக்கூடிய குடமேந்திய ஒரு கும்பம் ராசியினரை நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களைப் போல உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் போக போகத்தான் தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக நீடித்தது எது தெரியுமா? நிம்மதியற்ற தூக்கமும் விடை தெரியாத மன போராட்டமும் தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைந்த நீண்ட இரவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் அது ஒரு சில நாட்களிலோ அல்லது வாரங்களிலோ முடிந்து விடாது. வருடக்கணக்கில் இழுப்பறியாக நீண்டு கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செல்லும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எப்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையானது விடியும், நம்மை சுற்றி உள்ள சுவர்கள் எப்போது விலகும் என்று ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒரு யுகமாக நீங்கள் கழித்தது தான் உங்களுடைய வாழ்க்கையின் கடந்த கால நீண்ட நாட்களில் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக உங்களுடைய மனதிற்கும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஆகப்பெரிய பண இழப்பு என்பது ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டம் வந்ததோ அல்லது திருடு போனதோ மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய தூய்மையான பாசத்தையும் நீங்கள் உருகி உருகி வளர்த்த ஒரு பந்தத்தையும் மூலதனமாக நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றியவர்களால் ஏற்பட்ட பண விரயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் மிக கடுமையாக உழைத்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த பெரும் தொகையை அல்லது உங்களின் பூர்வீக பலத்தையும் இவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்று நம்பி ஒருவரிடம் நீங்கள் ஒப்படைத்திருப்பீங்க. அப்படி ஒப்படைத்து வைத்து சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அவங்களோ உங்களுடைய அவசர தேவையின் போது நீங்கள் கொடுத்த பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எப்போது எனக்கு பணம் கொடுத்தாய் என்று உங்களையே திருப்பி தாக்கியும் உங்களை பைத்தியக்காரனாக சித்தரிக்க முயற்சி செய்த நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்திருப்பார்கள். இந்த விசித்திரமான ஏமாற்றம் உங்களுடைய பொருளாதார முதுகெலும்பை உடைத்தது மட்டுமல்லாமல் சமூகத்தில் உங்களை பெரிய கடனாளியாகவும் குற்றவாளியாகவும் இதுவரைக்கும் உங்களை நிறுத்தவும் வைத்திருக்கும். கடவுள் உங்களை எந்த அளவிற்கு சோதித்தார் என்றால் உங்களுடைய சுய மரியாதையையும் உங்களின் வாக்கு பலித்தலையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை கடவுள் சோதித்திருப்பார். ஆனால் நீங்கள் யாருக்கு நல்லது நினைத்தீர்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு அபாண்டமான பழிகளும் அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வந்து சேர்ந்திருக்கும். நல்லவர்களுக்கு காலம் இல்லையா, தர்மம் செத்துவிட்டதா என்று நீங்கள் நாத்திகரமாக மாறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையே கடவுள் உலுக்கி பார்த்திருப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே கஷ்டங்களையும் சோகங்களையும் இதுவரைக்கும் கடவுள் கொடுத்திருப்பார். நீங்கள் அழுத கண்ணீரின் துளிகள் உங்களுடைய தலையணையை நினைத்த நாட்களை அந்த பரம்பொருளானது மட்டுமே தாங்க அறிந்திருக்கும். வேறு யாருமே இதுவரைக்கும் அறிந்திருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பெற்றோர்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ யாருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் வெளியில் சொன்னால்தானே முதலில் தெரியவா ஆரம்பிக்கும். உங்களுடைய சொந்த கவலைகளை விட உங்களுடைய வாரிசுகளை அதாவது குழந்தைகளை நினைத்து நீங்கள் பட்ட கவலைகள் மிகவும் விசித்திரமான கவலைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். அவர்களுடைய கல்வி, ஆரோக்கியம் அல்லது அவர்களின் எதிர்கால திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலையற்ற தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் நீடித்து கொடுத்திருக்கும். எல்லாவற்றையும் விட தவறான நபர்களின் சகவாசத்தால் அல்லது கால சூழ்நிலையால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமலும் தடமாறி சென்று தங்களை தாங்களே வருத்தி கொண்ட சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அவர்களின் எதிர்காலத்துக்கு நாம் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியும் அவர்களின் மன இறுக்கமும் உங்களை ஒரு உடைந்த ஒரு மனிதனாகவே இதுவரைக்கும் மாற்றி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் இருந்து ஆனால் இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே தாங்க இதுவரைக்கும் இருக்கும் என்று யாரிடமும் இதுவரைக்கும் நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய்யாக உங்களை பற்றி பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கர்ம வினையின் கணக்கு முடிவுக்கு வரப்போகிறது.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இத்தனை காலம் ஆசைப்பட்ட தடைபட்டு கிடந்த அத்தனை காரியங்களும் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் சிரிப்பே இல்லாமல் வாடி கிடந்த உங்களுடைய முகத்தில் மீண்டும் ஒரு வசீகரமான கம்பீரமான சிரிப்பு வருவதற்கான பிரபஞ்ச மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. அதையும் நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நல்ல மனதிற்கு இயற்கை இப்போது அதிர்ஷ்ட கதவுகளை அகல திறந்து வைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் அது புதிய தொழில் முயற்சிகளாக இருந்தாலும் சரி, நிலம் மற்றும் பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலுமே சரி, அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் அனைத்திலும் 100% அசாத்தியமான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களை நிச்சயம் நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் கஷ்டம் இந்த ஒரு நாளோடு இப்படி முடியும் என்றால், இத்தனை காலம் நீங்கள் பட்ட துரோகங்களுக்கு பரிமாறாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டமான புதிய திருப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் நிகழக்கூடிய கஷ்டங்களை தாண்டி உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த ஒரு வெற்றி சாதாரணமானதாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கப் போவது கிடையாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளவும் வேண்டும். உங்களை ஏமாத்தியவங்க அத்தனை பேரும் உங்களுடைய காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக உயரிய சமூக அந்தஸ்தை அது உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை உலக அளவில் உயர்த்த போகும் ஒரு பெரிய வாய்ப்பு அரசாங்க துறையிலிருந்தோ அல்லது ஒரு சர்வதேச நிறுவனத்திலிருந்தோ உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையையும் நேர்மையையும் பார்த்து வியந்து உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலோ அல்லது நீங்கள் இதுவரைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலோ, ஆனால் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புகள், நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்க, எவ்வளவு கெட்டிக்காரனாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து மற்ற நபர்களுக்கு கிடைக்காத சில அங்கீகாரமும் சில உயர்வான சில பதவிகளும் உங்களை நிச்சயமா தேடி வரவும் ஆரம்பிக்கும். இதன் மூலம் உங்களின் பொருளாதார நிலைமையானது உயர்ந்து நீங்கள் இழந்த அத்தனை சொத்துக்களையும் கௌரவத்தையும் வட்டியும் முதலமாக நீங்கள் மீட்டும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் எல்லாமே நீங்கி அவர்களே உங்களுடைய பெருமையை உலகிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களின் வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா அமையவும் ஆரம்பிக்கும். எதிலும் நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் ஆரம்பிக்கும். அதனால் அதை எப்படி நடத்த வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாறிவிடும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவீங்க. குழந்தைகள் வலுவில் நீங்கள் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே கிடைத்துவிடும். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதற்கான சில முயற்சிகளையும் சில உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அதனால நீங்கள் ஒருவரிடம் பேசினால் கூட மிகவும் குறைவாக பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய மரியாதை அனைத்து இடங்களிலும் நிச்சயமாக தேடி கொடுக்கப்படும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே இது திருமண வாழ்க்கையில் அனுசரித்து செல்வது என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த மதிப்புகளை நீங்க எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து நடந்தால் மட்டுமே அந்த மதிப்புகள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் உங்க கூடவே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர்களுடைய கல்வி, ஆரோக்கியம் அல்லது அவர்களின் எதிர்கால திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலையற்ற தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீடித்து கொடுத்திருக்கும். எல்லாவற்றையும் விட தவறான நபர்களின் சகவாசத்தால் அல்லது கால சூழ்நிலையால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமலும் தடமாறி சென்று தங்களை தாங்களே வருத்தி கொண்ட சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அவர்களின் எதிர்காலத்துக்கு நாம் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியும் அவர்களின் மன இறுக்கமும் உங்களை ஒரு உடைந்த ஒரு மனிதனாகவே இதுவரைக்கும் மாற்றி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் இருந்து, ஆனால் இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே தாங்க இதுவரைக்கும் இருக்கும் என்று யாரிடமும் இதுவரைக்கும் நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட்
வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது பொய்யாக உங்களை பற்றி பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கர்ம வினையின் கணக்கு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இத்தனை காலம் ஆசைப்பட்ட தடைபட்டு கிடந்த அத்தனை காரியங்களும் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் சிரிப்பே இல்லாமல் வாடி கிடந்த உங்களுடைய முகத்தில் மீண்டும் ஒரு வசீகரமான கம்பீரமான சிரிப்பு வருவதற்கான பிரபஞ்ச மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. அதையும் நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நல்ல மனதிற்கு இயற்கை இப்போது அதிர்ஷ்ட கதவுகளை அகல திறந்து வைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் அது புதிய தொழில் முயற்சிகளாக இருந்தாலும் சரி, நிலம் மற்றும் பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலுமே சரி, அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் அனைத்திலும் 100% அசாத்தியமான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களை நிச்சயம் நல்ல ஒரு நிலைமைக்கும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் கஷ்டம் இந்த ஒரு நாளோடு இப்படி முடியும் என்றால், இத்தனை காலம் நீங்கள் பட்ட துரோகங்களுக்கு பரிமாறாக இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டமான புதிய திருப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் நிகழக்கூடிய கஷ்டங்களை தாண்டி உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த ஒரு வெற்றி சாதாரணமானதாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கப் போவது கிடையாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளவும் வேண்டும். உங்களை ஏமாத்தியவங்க அத்தனை பேரும் உங்களுடைய காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக உயரிய சமூக அந்தஸ்தை அது உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை உலக அளவில் உயர்த்த போகும் ஒரு பெரிய வாய்ப்பு அரசாங்க துறையிலிருந்தோ அல்லது ஒரு சர்வதேச நிறுவனத்திலிருந்தோ உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையையும் நேர்மையையும் பார்த்து வியந்து உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படும். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலோ அல்லது நீங்கள் இதுவரைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலோ, ஆனால் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புகள், நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்க, எவ்வளவு கெட்டிக்காரனாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து மற்ற நபர்களுக்கு கிடைக்காத சில அங்கீகாரமும் சில உயர்வான சில பதவிகளும் உங்களை நிச்சயமா தேடி வரவும் ஆரம்பிக்கும். இதன் மூலம் உங்களின் பொருளாதார நிலைமையானது உயர்ந்து நீங்கள் இழந்த அத்தனை சொத்துக்களையும் கௌரவத்தையும் வட்டியும் முதலமாக நீங்கள் மீட்டும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் எல்லாமே நீங்கி அவர்களே உங்களுடைய பெருமையை உலகிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களின் வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா அமையவும் ஆரம்பிக்கும். எதிலும் நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் ஆரம்பிக்கும். அதனால் அதை எப்படி நடத்த வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாறிவிடும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவீங்க. குழந்தைகள் வலுவில் நீங்கள் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே கிடைத்துவிடும். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதற்கான சில முயற்சிகளையும் சில உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அதனால நீங்கள் ஒருவரிடம் பேசினால் கூட மிகவும் குறைவாக பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய மரியாதை அனைத்து இடங்களிலும் நிச்சயமாக தேடி கொடுக்கப்படும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு பாடங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே இது திருமண வாழ்க்கையில் அனுசரித்து செல்வது என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த மதிப்புகளை நீங்க எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து நடந்தால் மட்டுமே அந்த மதிப்புகள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் உங்க கூடவே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள்